நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு புவனேஸ்வரி அவங்க வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. நாளைக்கு அந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கக்கூடாது, அதுக்கு அந்த தனம் அங்கே இருக்கக்கூடாது, ஏதாவது ஒன்று பண்ணி தனத்தை வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்ல கார்த்தி வேமா மாதம் வந்துட்டு என்ட்ரி கொடுக்குறேன்னு தமாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. வந்துக்கிட்டு அத்தை அதுக்கு நான் கேரண்டி, நான் வந்துட்டு சொல்கிற மாதிரி பண்ணிங்கன்னா தனா கண்டிப்பாக அங்கேருந்து என்ன தேடி வந்துடுவா அப்படின்னு சொல்ல என்னடா சொல்கிற அப்படின்னதும் ஆமாம் கார்த்தி செத்துட்டான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல டே என்னடா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிடுறாங்க. சும்மா ஒரு வார்த்தைக்கு சொல்லுங்க, நீ கிடைக்கலன்ற ஒரு ஆதங்கத்தில் மருந்து குடிச்சிட்டான், நீ வெள்ளாட்டின்னு வச்சுக்கோ செத்தே போயிடுவான், உசுருக்கு போராடிட்டு இருக்கான், நீ உடனே பாமா தானோ அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக தானே வந்துடுவா அப்படின்னு சொல்ல என்னங்க பேசுறீங்க நீங்கள், அன்னைக்கு ஊர்லாம் போய் நீங்கள் அந்த பொண்ணை கூப்பிட்டீங்க ஆனால் அதுதான் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு லிங்க சொல்ல வரல, ஆனால் கண்டிப்பாக என் உசுருக்கு ஒன்றுனா அவள் வருவா, ஏன்னா அவன் மனசில் இன்னும் நான் தான் இருக்கேன், மூளையில் ஒரு இடத்துல இருக்கேன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும், என் உயிருக்கு ஆபத்தான நிலையில் ஏதாவது ஒன்று அவளுக்கு கேள்விப்பட்டாலோ கண்டிப்பாக அவள் வருவா, அத்தா இந்த பிளான் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்ல நீ சொல்கிறது சரின்னு தான் வந்துட்டு தோணுது, அதுக்கான எல்லா பிளானையும் இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமாக சேர்ந்து பிளான் போடுதுங்க. இது மாதிரியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல சூப்பர் ஐடியா, அப்போது அவங்க கடைசியில் பொண்ணை காணும்னு தேடுவாங்க, ஊர்க்காரங்களுக்கெல்லாம் வாயில் பொறி கொடுத்த மாதிரிலாம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு லிங்கம் சொல்ல ஆமாம் ஆமாம் எல்லாரும் பொண்ணை காணும்னு தேடிட்டு இருந்தா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஊர்க்காரங்களோட நான் கார்த்தையும் தனமும் இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு வந்துடுவேன். பார்த்தீங்களா அன்னைக்கு அவங்க அம்மா தான் கட்டாயப்படுத்தி கதிரோட சேர்ந்து வாழ்றேன்னு சொல்ல வச்சிருக்கா, ஆனால் கதிரை வந்துட்டு அவளுக்கு பிடிக்கல, இன்னும் கார்த்தியை தான் விரும்பிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்யாணத்தை வெட்டி விட்டுட்டு நான் கார்த்தியோட வந்துட்டு தனத்தை கல்யாணம் முடிச்சு வச்சிருவேன். அப்போது அவங்க அம்மாவும் அப்பாவும் அவமானத்தில் துடிச்சு போயிடுவாங்களே, அதை பார்த்து நான் ரசிக்கணும், பிளான் எப்படி சூப்பராக இருக்கா அப்படின்னு சொல்ல கலக்கிட்டீங்கங்க, எங்க நீங்களாம் பெரிய ஆளு தான் போங்க, எப்படியெல்லாம் யோசிக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு லிங்கம் அப்படியே ஜால்ராக்கு போட்டுட்டு இருக்காரு. அப்படியே எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல என்ன லிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் கேட்க இல்லைங்க இந்த பொண்ணை பிரிக்கிறதோட அப்படியே இந்த மாயாவையும் சீனுவையும் பிரித்து விட்டிங்கன்னா என் பொண்ணை சேருக்கு வந்துட்டு நான் கட்டி வச்சிருவேன் சீனுவை அப்படின்னு சொல்ல சரி சரி தனம் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரட்டும், அதுக்கடுத்து அந்த பிளானை வந்துட்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல சரிங்க அப்போ பிளானை வந்துட்டு நாளைக்கு ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுங்க பயங்கரமாக வந்துட்டு ஒரு திட்டம் போட்டுட்டு இருக்குதுங்க. அப்புறமேட்டி புவனேஸ்வரி சொல்கிறாங்க வர்ற பிள்ளையை வந்துட்டு நீ தான் பிடிச்சி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் அங்கே வர்ற வரைக்கும் தனத்தை அங்கே அந்த இடத்த விட்டு போகப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி உறுதியாக வந்துட்டு சொல்லிடுறாரு. அடுத்து வந்துட்டு வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. சீனு வந்துட்டு பெட்டில் படுத்துட்டு இருக்கா, அந்த இடத்துக்கு மாயா வராங்க, மாயாவை பார்த்தது மூஞ்சி திருப்பி படுத்துக்கிறாங்க. உடனே வந்துட்டு ஓஹோ என்னை பார்க்கக்கூடாதுன்னு அந்த திக்க திரும்பி படுத்திருக்கியா, உன்னை எப்படி என் வழிக்கு கொண்டு வரேன்னு பாருடா அப்படின்னு சொல்லிட்டு கீழே பாய் விரிச்சு படுத்த மாயா மறுபடியும் வந்துட்டு பெட்டில் படுத்துக்கிறாங்க. சீனு வந்துட்டு பார்க்குறாங்க ஏய் இப்போ எதுக்கு தேவையில்லாமல் இங்கே வந்து படுத்த, கீழே போய் படு, என்ன புது புது பழக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கா, இத்தனை நாள் கீழே தானே படுத்த, போய் அங்கே போய் படு அப்படின்னு சொல்ல இன்னமும் சொன்ன மாதிரி இருக்கு, நான் இங்கே படுக்கக்கூடாதா, நான் ஒய்ஃபு தானே அப்படின்னு சொல்ல அப்படி நான் சொன்னேன்னா கீழே போ அப்படின்றாங்க. புரிஞ்சு போச்சு அப்படின்னது என்ன புரிஞ்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க அதான் நாளைக்கு வந்துட்டு நீ என்ன லவ் பண்ணன்னு ப்ரூவ் பண்ண போறேல, அதுக்கு இடையில இந்த மாதிரி சோதனைகள் வரும், அதெல்லாம் வந்துட்டு நீ எப்படி சமாளிக்கிறதுனா உன்னோட திறமை, இப்பயே நீ இப்படி நடுங்குறியே, இப்போ நான் இங்கே பக்கத்தில் படுத்தேன்னா நீ உன் நிலையிலேருந்து தடுமாறி ஆமாமாயா உன்னை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிடுவேன், அதனால தான் இப்படியெல்லாம் சமாளிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்ல சே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, என்னமோ பண்ணி தொலைப்போ அப்படின்னு சொல்லிட்டு மாயா படுக்க சொல்லிட்டு அந்த திக்க திரும்பி படுத்துக்கிறேன், உன்னை அப்படியே விடுவேனா இப்போ பாருடா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே தூங்கிட்டு அப்படியே மேலே கை போடுவாங்களா அந்த மாதிரி மாயா ஆக்ஷன் பண்ணுறாங்க. அதை பார்த்ததும் டக்குன்னு வந்துட்டு சீனு எந்திரிடுறாங்க. ஏய் என்ன இது மேலெல்லாம் கை போட்டுட்டு இருக்க, எந்திரி மாயா அப்படின்னு சொல்ல மாயா எந்திரிச்சிட்டு ஐயோ மேலே கைப்பற்றுச்சா சீனு, சாரி சீனு தூக்கத்தில் ஏதோ இப்படி கைப்பற்றிருக்கோம் அப்படின்னு சொல்ல ஏய் நடிக்காத, உன்னை பற்றி தெரியாதாக்கும், நீ வேணும் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்க, அப்படியே நீ தேவையில்லாமல் என்னை ட்ரிகர் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்க மாயா வந்துட்டு சைடில் திரும்பி சிரிச்சுக்கிறாங்க. இங்கிட்டு வந்துட்டு சீனு வந்துட்டு பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இருக்க, இங்கே பாரு ஒழுங்காக படுக்கிறது இருந்ததை படு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் படுத்துக்கிற, உன்னை அப்படியே விட்டுற மாட்டேன்டா அப்படின்னு காதுகிட்ட வந்துட்டு சீனு ஐ லவ் யூடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் படுத்துக்கிறாங்க. சீனு வந்துட்டு கண்ணை முழிச்சு பார்த்தா மாயா தூங்கிட்டு தான் இருக்காங்க. இவன் உண்மையாகவே தூங்குறாளா இல்லை காதில் ஏதோ சொன்னாளா, ஐயோ ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஏ மாயா எந்திரி அப்படின்னு சொல்ல என்ன சீனு வேணும் உனக்கு, எதுக்கு தேவையில்லாமல் அப்படி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்க அப்படின்னு வந்துட்டு அப்படியே தூக்க சடவில் கேட்குற மாதிரி நடிக்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு சீனு சொல்கிறாங்க இப்போ காதில் எது சொன்னையா அப்படின்னு கேட்க எனக்கு வேறு வேலையே இல்லை பாரு, நான் தூங்கிட்டு இருக்கேன், நாளைக்கு வேற நமக்கு ஃபங்க்ஷன் இருக்குது, நீ வேற ப்ரூவ் பண்ண போகிற, கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு படுப்பா அப்படின்னு சொல்ல இவ சொன்னாலும் சொல்லியிருப்பா ஆனால் சொல்லாத மாதிரி நடிக்கிறாளே ஐயோ அப்படின்னு சீனு வந்துட்டு படுத்துக்கிறாங்க. மாயா மட்டும் சிரிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த சைடு வந்துட்டு கதிரத்தை காமிச்சிட்டு இருக்காங்க. ரூமில் வந்துட்டு தனம் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு வெளியில் போய் யாருக்கோ கால் பண்ணுறாங்க. அங்கிட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. சொல்லுங்கள் யார் அப்படின்னு கேட்க நான் தான் தனத்தோட ஹஸ்பண்டு கதிர் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே அந்த டோர்னமெண்ட்டுக்கு தனத்தோட பேர் எழுதிக்கோங்க அப்படின்னதும் நான் அன்னைக்கே கேட்டேன் ஆனால் தனம் தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாளே அப்படின்னு சொல்ல அன்னைக்கு அவள் ஒரு கோவத்தில்
கோவத்தில் இருந்தா அதனால சொல்லியிருப்பா, கண்டிப்பாக அவள் இதில் வின் பண்ணுவா, நீங்கள் எழுதுங்க, அவளை அங்கே கூட்டு வர்றது என்னோட கடமை அப்படின்னு சொல்ல, சரிங்க சார் நான் வந்துட்டு பேர் கொடுத்துட்றேன், ஆனால் பேர் கொடுத்துட்டு வராமல் இருந்தால் பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், எப்படியா நான் கூப்பிட்டு வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வேமா வந்துட்டு ரூமில் போய் தனத்தை பார்த்துட்டு வந்துட்டு படுத்துக்கிறாங்க. அடுத்த சைடு வந்துட்டு பார்வதி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. யாருக்கும் தெரியாமல் அப்படியே நைஸாக வெளியில் பதுங்கி பதுங்கி வந்து நின்றுட்டு, என்ன இது இந்த அக்காவை இன்னும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இங்கிட்டு பத்மா எந்திக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணால் நம்ம மணி வந்துட்டு பத்மா மேலே காலை போட்டிருக்காங்க. ஐயோ இவர் வேறு அப்படின்னு சொல்லிட்டு கேர்பின் எடுத்து நறுக்குன்னு கொசு கடிச்ச மாதிரி குத்தி விட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிறண்டு படுத்துடுறாரு. மறுபடியும் வந்துட்டு குனிஞ்சு குனிஞ்சு யாருக்கு தெரியாமல் பத்மாவும் வெளியில் வந்துடுறாங்க. என்னக்கா இவ்வளோ நேரமா அப்படின்னு சொல்ல, ஐயோ சமாளித்து வரவங்களே போதும் ஆயிடுச்சு, வீட்டில் எல்லாரும் தூங்கிட்டாங்களா அப்படின்னு சொல்ல, எல்லாருமே தூங்கிட்டாங்க. ஜானகி அக்காவும் இப்போ தான் போனாங்க, அவங்களும் தூங்கியிருப்பாங்க, நம்ம இப்போ போனால் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, சரி பா யாருக்கு தெரியாமல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி ரூமுக்கு தான் போகிறாங்க. அங்கே போயிட்டு ஒரு பாக்ஸை வந்துட்டு ஓப்பன் பண்ண போகிறாங்க. பார்த்தா வந்துட்டு பார்வதி சொல்கிறாங்க, ஐயோ அக்கா அது தனத்தோட பாக்ஸு சைடில் இருக்குவாங்க, மாயா ஓடுது, அதை எடுங்க அப்படின்னு சொல்ல உள்ளே இருந்து ஒரு தாலி கொடி மாதிரி எடுக்கிறாங்க. எப்படி அந்த ஓடுகாலியோட தாலி கொடியை என் பையன் வந்துட்டு இந்த ஓடுகாலி கழுத்தில் போடணுமா, அதுக்கு நான் ஒரு நாள் அனுமதிக்க மாட்டேன், நாளைக்கு தாலி இல்லாமல் அவமானப்பட்டு நிற்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தாலியை வந்துட்டு ஒழிச்சு வச்சுட்டு போக போகிற நேரத்தில் பார்வதி சொல்கிறாங்க, அக்கா திருட்ட கூட உங்களால் ஒழுங்காக பண்ண முடியல, ஒரு செயின் கூட திருட முடியல அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அப்போ மேலே பூ தூவி வச்சிருப்பாங்க, அதெல்லாம் கீழே விழுந்துடல, மறுபடியும் அந்த பூவை இருந்த மாதிரியே தூவி வச்சிடறாங்க. வந்துட்டு யாருக்கு தெரியாமல் பத்மா ஒரு பையில் வந்துட்டு ஒழிச்சு வச்சுட்டு படுத்துக்கிற மணி அதுக்கடுத்து நம்மாள் எந்திரிச்சு நைஸாக கீழே உருண்டு பிறண்டு தவந்து பாம்பு மாதிரி ஊறிட்டு வந்து பீரோலேருந்து பத்மா ஒழிச்சு வச்ச செயின் எடுத்துடுறாங்க. அடி பாவி, என் மருமகளை அவமானப்படுத்தன்னு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது அப்படின்னு சொல்ல, சூப்பராலுப்பா எனக்கு வந்துட்டு இந்த சீரியலே ஒரு பாசிட்டிவான கேரக்டர் ரொம்ப பிடிக்கும்னா அது மணி மட்டும் தான். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். அவர் வந்துட்டு நைஸாக வர்றாரு, சாமி மன்னிச்சிருங்க, தெரியாமல் என் பொண்டாட்டி இப்படி பண்ணிட்டு அவளுக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுங்க, வீட்டுக்குள்ளே இப்படிலாம் களவாணித்தனம் பண்ணிக்கிட்டு அலையிறா, அடுத்தவங்களுக்கு எடுக்கணும்னு அலையிறா, நீங்கள் சாமி அவளை திருத்தணும், அவளுக்கு நல்ல வழியை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அந்த செயினெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அவரும் வரும்போது அந்த பூவை மேலே தெளிச்சு விட்டு வர்றாங்க. அடுத்த நாள் காலையில் பத்மா பார்வதி சந்தோஷத்தில் இருக்காங்க. ஜானகி வந்துட்டு எல்லாரும் கிளம்பி நிற்கிறத பார்த்துட்டு, சிவா நீங்கள் போய் அவரை கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சிவா போய் கூப்பிடுறாங்க. அண்ணே வாங்கினேன், உங்களுக்காண்டி தானே எல்லாரும் காத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்ல, நான் வரல சிவா அப்படின்றாங்க. அண்ணே ப்ளீஸ்ண்ணே வாங்கினே அப்படின்ற மாதிரி கூப்பிட, நான் வரலன்னு சொல்கிறேன்ல போ அப்படின்னு சொல்லிடுறேன். சிவா வந்துட்டு வந்துடுறாங்க. வேமா அத்தை நீங்கள் போய் கூப்பிடுங்க அப்படின்றாங்க. வேமா வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு போகிறாங்க. இங்கே பாரு, நீ வந்துட்டு யாருக்காக வரலனாலும் உன் பொண்ணுக்காகவா, உன் பொண்ணுக்காக அந்த இடத்துல நீ இருக்கணும், வருவேன்னு சொல்லிட்டு நம்புறேன், அதுக்கடுத்து உன்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு தானே சொல்கிறாங்க. அப்பாவுக்கு வர விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க, ஏன் கம்பல் பண்ணுறீங்க அப்படின்றாங்க. கண்டிப்பாக அவர் வருவார் எனக்கு தெரியும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த பூஜைக்கு முன்னாடி வச்சுருப்பாங்க இல்லையா அந்த தாலி கொடி அந்த பாக்ஸ் அதெல்லாம் எடுக்கிறாங்க. அதை பார்த்து பத்மா பார்வதி சந்தோஷப்படுறாங்க. எப்படி வந்துட்டு அவமானப்பட்டு நிற்க போறீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த திக்க வந்துட்டு கோவிலுக்கு வந்த தனத்தை ஒரு லேடி தனியாக எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கே பாரு புவனேஸ்வரி அம்மா உங்கள்கிட்ட ஃபோனில் பேசணுமா அப்படின்னு சொல்ல தனம் வந்துட்டு பேசுகிறாங்க. காட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கா, நீ வந்தால் தான் அவனை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல, வேமா வந்துட்டு தனத்தை ஒரு பின்வழி வழியாக ஒரு வழியாக வந்துட்டு அந்த லேடியை அமுச்சு விட்டுற தனம் அந்த திக்க வர்ற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. புவனேஸ்வரி வந்துட்டு பயங்கரமாக நக்கல் பண்ணி சிரிக்கிறாங்க. இன்னைக்கு வந்துட்டு நான் 2 பேர்த்தையும் அவமானப்படுத்த போகிறேன் குடும்பத்தோட அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்ட வந்துட்டு கார்த்தி தனத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருக்கு.